Welcome back to Maths Vati by Gangadhar. So last 2 videosல probability and arithmetic progression chapters ஓட PYQ with concepts பார்த்திருந்தோம். கண்டிப்பா அதுல இருந்து concepts கத்துந்திருப்பீங்கன்னு நம்புறேன். அதோட கண்டினியூஷனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா surface areas and volumes ரொம்பவே டீடைலா பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாம பாருங்க. So formula for cone. இப்ப consider cone. இப்ப இந்த கோனோட base radius வந்து r ன்னு சொல்லி ரெப்ரசன்ட் பண்றோம். height வந்து h ன்னு சொல்றோம். ஜெனரலா slant height ன்னு சொல்லுவாங்க. அது வந்து இந்த இதுங்க. அதாவது ஜெனரலா l மூலமா நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுவோம். ஓகேங்களா? இப்போ என்னன்னா மூணு பாராமீட்டர் ஞாபகம் radius r, perpendicular height h, slant height l. ஓகேங்களா? இப்போ இதோட வால்யூம் ஃபார்முலா என்ன? வால்யூம் ஃபார் a cone என்ன அப்படினு கேட்டிங்கனா 1/3 pi r square h. யூனிட் என்னன்னா SI யூனிட் let it be meter cube. சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா curved surface area. curved surface area for cone வந்து பாத்தீங்கன்னா pi r into l. இதுல l ன்றது என்னதுங்க? slant heightங்க. அடுத்து total surface area னா வச்சு அதாவது என்னதுன்னா pi r l plus pi r square. ஏன்னா pi r l plus ஒரு சர்க்கிள் அப்ப pi r square. சோ இதோட யூனிட் என்னதுங்க? மீட்டர் ஸ்கொயர். இதோட யூனிட் மீட்டர் ஸ்கொயர். நம்ம ஞாபகம் வேண்டிய பாயிண்ட் என்னன்னா ஸ்லாண்ட் ஹைட்ஸ் என்னால கொடுக்க மாட்டோம். அப்ப அதுக்கு நம்ம பித்தாகரஸ் தியரம் தான் யூஸ் பண்ணோம். அப்ப l square is equal to h square plus r square. பித்தாகரஸ் தியரம். அப்ப l is equal to என்னதுங்க? square root of h square plus r square. சோ இப்ப ஃபார்முலா ஃபார் ஸ்பியர். இப்ப ஸ்பியரை பொறுத்த வரைக்கும் இதுதான் உங்களோட ஸ்பியர். கரெக்ட்டுங்களா? சோ இப்ப இந்த ஸ்பியர்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ரேடியஸ் r இருக்கு. சோ இத வச்சு நம்ம ஃபார்முலா எழுதுறோம் அப்படின்ற பட்சத்துல வால்யூம் ஃபார் ஸ்பியர் என்னதுன்னா 4/3 pi r cube. இதோட யூனிட் பாத்தீங்கன்னா மீட்டர் கியூப். நெக்ஸ்ட் ஸ்பியருக்கு வந்து பாத்தீங்கன்னா டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா. அது எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா 4 pi r square. யூனிட் வந்து என்னதுங்க? மீட்டர் ஸ்கொயர். இப்போ இந்த क्वेश्चन பாருங்க. the radii of a sphere and that of the base of a cone are same. இப்போ இது ஒரு ஸ்பியர்னு எடுத்துக்கோங்க. இதோட ரேடியஸும் கோனோட பேஸும். இப்போ பேஸ்னா இங்க டயாமீட்டர் இருக்கும். டயாமீட்டர்னா இப்போ ஆப்வியஸ் என்னவா இருக்கும்? டயாமீட்டர்ல பாதி தட் இஸ் ரேடியஸ். சரிங்களா? அந்த ரெண்டு சேம்னு சொல்லிட்டோம். அப்ப இதுல இருந்து நம்ம என்ன கன்க்ளூட் பண்ணலாம்? ரேடியஸ் ஆஃப் ஸ்பியரும் ரேடியஸ் ஆஃப் கோனும் ஈக்குவல். ஓகேங்களா? அடுத்து என்ன சொல்றாங்க? இதர் வால்யூம் இஸ் ஆல்சோ சேம். வால்யூமும் சேம்னு சொல்லிட்டான். இப்போ வால்யூம் ஆஃப் ஸ்பியரும் வால்யூம் ஆஃப் கோனும் சேம். சரிங்களா? ரெண்டுத்துக்குமே இப்பதான் ஃபார்முலா பார்த்தோம். அப்ப என்ன பண்ணிக்கலாம்? வால்யூம் ஆஃப் ஸ்பியர் என்னதுங்க? ஆப்வியஸா இட் இஸ் 4/3 pi r cube. வால்யூம் ஆஃப் கோன் என்னதுங்க? 1/3 pi r square h. கரெக்ட்டுங்களா? சோ இப்ப கேன்சல் பண்றோம்னு வெச்சுக்கோங்க. நமக்கு எது கேன்சல் ஆகுங்க? pi கேன்சல். நெக்ஸ்ட் 3 கேன்சல். r ஸ்கொயர் இங்க ஒரு 2r கேன்சல். அப்ப இதுல என்ன கன்க்ளூட் பண்ணலாம்? h is equal to 4r. அவங்க என்ன கேக்குறாங்க? find the height of the cone. அப்ப height of the cone வந்து என்னன்னு கண்டுபிடிச்சிட்டோம். it is nothing but 4r. ஓகேங்களா? thank you. இந்த क्वेश्चन பாருங்க. அதாவது சிலிண்டர் கோன் ரெண்டு இருக்கு. அந்த சிலிண்டரோட ரேடியஸ்க்கு கோனோட ரேடியஸ்க்கு உள்ள ரேஷியோ வந்து பாத்தீங்கன்னா 3:4 சொல்றாங்க. அதே சிலிண்டரோட ஹைட்டுக்கும் கோனோட ஹைட்டுக்கும் உள்ள ரேஷியோ வந்து 2:3 சொல்லியிருக்காங்க. அப்ப நான் என்ன பண்றேன்? ரேடியஸ் ஆஃப் சிலிண்டர் டிவைடட் பை ரேடியஸ் ஆஃப் கோன், அதாவது அதோட ரேஷியோன்னு சொல்றாங்க. அது வந்து எதுக்கு ஈக்குவல் சொல்றான்? 3:4. அப்ப இதுல இருந்து என்ன பண்ணலாம்? ரேடியஸ் ஆஃப் சிலிண்டர் வந்து பாத்தீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா 3x, ரேடியஸ் ஆஃப் கோன் வந்து பாத்தீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா 4x. இப்படி எழுதலாமாப்பா? அதே மாதிரி என்ன சொல்றாங்க? ஹைட் வந்து 2:3 ரேஷியோ கொடுத்திருக்காங்க. அப்ப ஹைட் ஆஃப் தி சிலிண்டர் டிவைடட் பை ஹைட் ஆஃப் தி கோன் அது வந்து என்னன்னு கொடுத்திருக்கான்? 2:3. அப்ப ஹைட் ஆஃப் தி சிலிண்டர் வந்து பாத்தீங்க அப்படின்னா 2y. அப்ப ஹைட் ஆஃப் தி கோன் வந்து பாத்தீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா 3y. ஏன்னா ஒரே क्वेश्चनல மோர் தென் ஒன் ரேஷியோ இருக்கும்போது ஒரு ரேஷியோ காமன் மல்டிபிள் எக்ஸ்னு எடுத்தா இன்னொரு ரேஷியோ காமன் மல்டிபிள் ஒய்னு எடுத்துக்கணும். அந்த ஒரு பாயிண்ட் தெரிஞ்சுக்கும். இப்போ அவங்க என்ன கேட்கணும்? ஃபைண்ட் தி ரேஷியோ ஆஃப் தேர் வால்யூம்ஸ். அப்ப வால்யூமோட ரேஷியோ கேக்குறோம். வால்யூம் ஆஃப் சிலிண்டர் டிவைடட் பை வால்யூம் ஆஃப் கோன். அப்ப வால்யூம் ஆஃப் தி சிலிண்டர் வந்து என்னது? pi r square h டிவைடட் பை வால்யூம் ஆஃப் தி கோன் வந்து 1/3 pi r square h. அப்ப நமக்கு என்ன ஆயிரும்? pi கேன்சல் ஆயிருது. இந்த 3 மேல போகும். அப்ப 3 மேல போகுது into radius of the cylinder. Radius of the cylinder 3x the whole square into height of the cylinder வந்து பாத்தீங்கன்னா 2y whole divided by radius of the cone அது வந்து 4x. அப்ப 4x the whole square into height of the cone வந்து பாத்தீங்கன்னா 3y. ஓகேங்களா? அப்ப நமக்கு என்னதுங்க? கேன்சல் ஆகுது.
இதை just I am writing here. அப்ப 3 3s are 9. 9x square into 3 into 2y divided by 4 4s are 16. 16x square into 3y. அப்ப x square cancel. Next என்ன ஆகும்? y cancel. 3 3 cancel. Next 1 2 is to 8 2s are 16. அப்போ ஃபைனலா இதுல இருந்து என்ன சொல்லிடலாம்? ரேஷியோ இஸ் நதிங் பட் 9/8. அவங்க என்ன கேக்குறாங்க? ரேஷியோ தானே கேக்குறாங்க. அப்ப ரேஷியோ ஆஃப் வால்யூம் ஆஃப் சிலிண்டர் டிவைடட் பை வால்யூம் ஆஃப் கோன் இஸ் நதிங் பட் என்னதுங்க? 9/8. சோ இப்போ இதுல பாத்தீங்கன்னா ஸ்பியருக்கும் ஹெமிஸ்பியருக்கும் உள்ள ஃபார்முலா டிஃபரன்ஸ் முதல்ல பார்ப்போம். இங்க பாருங்க, ஸ்பியர்னு ஆப்வியஸா ஒரு கிரிக்கெட் பால் எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம், சரிங்களா? இப்போ அது வந்து ஒரு ஸ்பியருக்கு எக்ஸாம்பிள். இப்போ அந்த ஸ்பியர், அந்த கிரிக்கெட் பாலோட பாதையை விட்டுறேன். அப்ப அந்த ஹாஃப் ஸ்பியரை தான் நம்ம என்ன சொல்றோம்? ஹெமிஸ்பியர்னு சொல்றோம். அப்ப இது வந்து ஸ்பியர், இது வந்து என்னதுங்க? ஹெமிஸ்பியர். அப்ப ஸ்பியரோட வால்யூம் ஃபார்முலா என்னது? 4/3 πr3. யூனிட் வந்து என்னதுங்க? மீட்டர் கியூப். அப்ப ஸ்பியர்ல பாதி தானே ஹெமிஸ்பியர். அப்ப இதோட வால்யூம் ஃபார்முலா இருக்கும், இதுல பாதி. அப்ப டிவைட் பை 2 போட்டா 2/3 πr3. யூனிட் வந்து என்னதுங்க? மீட்டர் கியூப். சரிங்களா? அடுத்து நம்ம டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஃபார் ஸ்பியர் பார்க்கணும். இல்ல கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா வராது, ஏன்னா டாப் அண்ட் பாட்டம் எண்ட் இதுக்கு கிடையாது. இட்ஸ் a pointed end. இப்ப டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா சர்ஃபேஸ் ஏரியான்னு சொல்லுவாங்க. அது வந்து என்னதுங்க? 4 πr². யூனிட் வந்து மீட்டர் ஸ்கொயர். இப்ப இதே ஹெமிஸ்பியருக்கு பாத்தீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா பாட்டம் எண்ட் வந்துருச்சு. அப்ப கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா வரும். அப்ப கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா என்னன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு இதுல வந்து 2 πr². 2 πr² யூனிட் வந்து என்னதுங்க? மீட்டர் ஸ்கொயர். இதே டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா கேட்டாங்க அப்படின்னு கேட்டீங்க வச்சுக்கோங்க, இது வந்து எவ்வளவுங்க? 3 πr². யூனிட் வந்து என்னதுங்க? மீட்டர் ஸ்கொயர். அப்ப இந்த பேசிக் டிஃபரன்ஸ் இன் ஃபார்முலா வித் ரெஸ்பெக்ட் டு ஸ்பியர் அண்ட் ஹெமிஸ்பியர் கம்பல்சரி தெரிஞ்சிருக்கணும். So இப்ப இந்த क्वेश्चन பாருங்க, assertion and reason type. இதுல if we join two hemispheres of same radius along their bases then we get a sphere. நம்ம இப்பதான் பார்த்தோம், ஒரு ஸ்பியரை ரெண்டா கட் பண்ணா ஹெமிஸ்பியர் கிடைக்கும். அப்ப ரெண்டு ஹெமிஸ்பியரை ஒண்ணாக்கணும்னா என்ன ஆகும்? வித் சேம் ரேடியஸ் அண்ட் பேஸ்னு சொல்லிட்டு அப்ப என்ன ஆகும்? அது ஆப்வியஸா ஸ்பியரா தான் மாறும். அப்ப 100% இவங்க சொன்ன assertion கரெக்ட்டுங்க. ஓகேங்களா? அடுத்து டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் ஸ்பியர் வந்து 3 πr² ன்னு சொல்றான். இப்பதான் பார்த்தோம், டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் ஸ்பியர் வந்து என்னதுங்க? 4 πr². ஆனா அவங்க என்ன சொல்லியிருக்காங்க? 3 πr² ன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப கண்டிப்பா ரீசன் வந்து தப்பு. அப்ப வந்து ஃபைனல் கன்க்ளூஷன் என்ன கொடுக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, assertion A is true but reason is false. Option C. Thank you. சோ இந்த क्वेश्चन பாருங்க, ஒரு கியூபிக்கல் பிளாக் இருக்குங்க. அந்த கியூபிக்கல் பிளாக்ல நான் ஹெமிஸ்பியர் அதோட ரேடியஸ் வந்து 3.5 சென்டிமீட்டர்னு சொல்லியிருக்காங்க. அதை வந்து நான் சர்மவுண்ட் பண்றேன், சரிங்களா? அப்ப பண்ணும்போது இந்த கியூபிக்கல் பிளாக்கோட லீஸ்ட் பாசிபிள் ஏஜ் என்னவா இருக்கணும்? அதான் ஃபர்ஸ்ட் क्वेश्चन. செகண்ட் क्वेश्चन என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ இதை இங்க வைக்கும் போது ஒரு சாலிட் ஃபார்ம் ஆகுது. அந்த சாலிடோட சர்ஃபேஸ் ஏரியா, அதாவது டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா என்னன்னு கேக்குறாங்க. அப்ப ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாப்போம். அவங்க என்ன கேக்குறாங்க? மினிமம் இந்த லென்த் என்னவா இருந்தா இந்த என்டையர் ஹெமிஸ்பியரை இங்க நான் சர்மவுண்ட் பண்ண முடியும்னு கேக்குறாங்க. ஆப்வியஸா இந்த பேஸ் வந்து பேஸோட லென்த் இந்த எட்ஜுக்கு ஈக்குவலா இருக்கும், கரெக்டா இல்லையா? அப்ப கேன் ஐ சே லென்த் ஆஃப் எட்ஜ் ஆஃப் கியூப் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா எதுக்கு ஈக்குவலா இருக்கணும்? இந்த ஹெமிஸ்பியரோட டயாமீட்டருக்கு ஈக்குவலா இருக்கணும். இந்த என்டையர் சர்ஃபேஸ் தான் இங்க வரப்போகுது. அப்ப டயாமீட்டருக்கு ஈக்குவலா இருக்கும். இப்ப டயாமீட்டர் ஆஃப் ஹெமிஸ்பியர் என்னது? 2r. 2r சேர்த்தா டயாமீட்டர். அப்ப 2 into 3.5 சென்டிமீட்டர். அப்ப எவ்வளவுங்க? இட் இஸ் நதிங் பட் 7 சென்டிமீட்டர். அது வந்து எவ்வளவுங்க? 7 சென்டிமீட்டர். அப்ப ஃபர்ஸ்ட் क्वेश्चन ஆன்சர் 7 சென்டிமீட்டர் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ அடுத்தவங்க என்ன கேக்குறாங்கன்னா, find the total surface area of the solid formed. இப்போ இமேஜின் பண்ணி பாருங்க, இந்த ஹெமிஸ்பியர் வந்து இந்த கியூபாய்டல் பிளாக்ல இருக்கும்போது கண்டிப்பா நான் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா கண்டுபிடிக்கணும், கரெக்டா? இப்போ நான் என்ன பண்ணலாம்னா செகண்ட் क्वेश्चनக்கு, so total surface area is nothing but, அதாவது இதோட டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா, இதோட டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா என்னது? 6a². அதுல நான் என்ன பண்றேன்னா இந்த சர்க்குலர் ரீஜனை வரைஞ்சிருக்கேன். ஏன்னா இந்த ஹெமிஸ்பியர் வந்து இந்த கியூபாய்டல் பிளாக்ல இருக்கு. அப்ப இந்த சர்க்குலர் ரீஜன் இருக்குல்லங்க, இந்த சர்க்குலர் ரீஜன்
இந்த சர்க்குலர் ரீஜன் வந்து இங்க இருந்து ஃபார்ம் ஆயிருக்குமா, அந்த சர்க்குலர் ரீஜனை மைனஸ் பண்ணும். அப்ப சர்க்கிளோட ஏரியா ஃபார்ம் பண்ணுது பை ஆர் ஸ்கொயர். அப்ப அந்த பை ஆர் ஸ்கொயரை நான் மைனஸ் பண்ணிக்கிறேன். ஏன் சார் மைனஸ் பண்ணணும், ஏன்னா இது மேல வரும்போது அது ரெண்டு ஈக்குவலா இருந்தல, நான் தான் இதோட சர்ஃபேஸ் ஏரியா கால்குலேட் பண்றேன் ஒரு எட்ஜுக்கு, அப்ப ஒரு ஃபேஸ்க்கு. அப்போ போது இதோட தான் நான் கால்குலேட் பண்ணும்போது டபுள் கவுண்டிங் ஆயிடும். அதனால அதை வந்து என்ன பண்ணிடுறேன், மைனஸ் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் பிளஸ் இதோட ஏரியா மட்டும் பார்க்கணும். அப்ப ஜெனரலா ஹெமிஸ்பியருக்கு டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா 3 பை ஆர் ஸ்கொயர். எனக்கு இந்த இது எனக்கு தேவையில்லை. அப்ப மேல மட்டும் வேணும் அப்படின்னா 2 பை ஆர் ஸ்கொயர். அப்ப பிளஸ் 2 பை ஆர் ஸ்கொயர். அப்ப ஈக்குவேட் பண்ணோம் அப்படின்னா 6a ஸ்கொயர் பிளஸ் பை ஆர் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி கிடைக்குது. அப்ப நம்மளுக்கு தெரியும் ஏவோட வேல்யூ எவ்வளோ, ஏவோட வேல்யூ இப்பதான் கண்டுபிடிச்சிருக்க எவ்வளோங்க, 7 சென்டிமீட்டர். அதே மாதிரி ஆரோட வேல்யூ எவ்வளோ, 3.5 சென்டிமீட்டர். ஓகேங்களா, இதை சப்ஸ்டிட் பண்றோம். அப்ப டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா இஸ் ஈக்குவல் டு 6a ஸ்கொயர், 6 into 7 ஸ்கொயர், நெக்ஸ்ட் பிளஸ் பை பை அப்படியே வச்சுக்கிறேன், பை இன்டூ ஆர் ஸ்கொயர். ஆர் வந்து எவ்வளோ, 3.5, 3.5 தான் ஹோல் ஸ்கொயர். அப்ப 7 7s are 49, 49 into 6, 9 6 are 54, 5 6 4s are 24, 29, 294 plus 3.5 the whole square, 35 square divided by 100 square கூட போடலாம். அப்போ போடும்போது நம்மளுக்கு என்ன வரும், I think 3.5 the whole square, 35 the whole square divided by 100 the whole square into pi. அப்போ calculate பண்ணணும்னு சொல்லுங்க, 294 plus 49 by 4 by 5. இங்க பைல இருக்கு 49 by 4 into pi. ஸோ இதை ஃபைனலாக பண்ணும்போது எனக்கு என்ன வரும்னா 49 by 4 into 22 by 7. அப்போ நம்மளுக்கு வந்து இங்கே கால்குலேட் பண்ணுறப்ப நம்மளுக்கு 332.81 எல்லாமே சென்டிமீட்டர் இருக்கு. அப்போ சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஸோ இதுதான் உங்களோட ஃபைனல் ஆன்சர். தேங்க்யூ. ஸோ இப்போ இந்த கொஸ்டின் பாருங்க, ஒரு மெடிசின் கேப்சூல் இருக்கு. அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிலிண்ட்ரிக்கல் ஷேப் அண்ட் அதோட எட்ஜஸ்ல, அதாவது எண்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா 2 ஹெமிஸ்பியர் கேப்சூல்ஸ்னால சர்மவுண்ட் பண்ணிருக்காங்க. அப்ப இந்த மாதிரி பண்ணிருக்கும் போது கட்டுங்க ஃபர்ஸ்ட்ல. சோ இந்த क्वेश्चन பாத்தீங்க அப்படின்னா ஒரு மெடிசின் கேப்சூல் இருக்கு. அது என்ன ஷேப்ல இருக்குன்னா ஒரு சிலிண்டர் வித் 2 ஹெமிஸ்பியர்ஸ் ஸ்ட்ரக் டு ஈச் ஆஃப் இட்ஸ் எண்ட்ஸ். அதோட எண்ட்ஸ்ல ஹெமிஸ்பியர்ஸ் இருக்குங்க. இப்போ அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா இந்த என்டையர் லென்த் ஆஃப் தி கேப்சூல் வந்து 14 mm கொடுத்திருக்காங்க. அதே நேரத்துல அதோட டயாமீட்டர் எவ்வளவுன்னு சொல்லிருக்காங்க, 4 mm சொல்லிருக்காங்க. அப்ப நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த டயாமீட்டர் வந்து 4 mm சொல்லிருக்காங்க. அதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம்னா ரேடியஸ் கண்டுபிடிச்சிடலாம். கரெக்ட்டா? அப்ப ரேடியஸ் இஸ் நதிங் பட் 4/2, தட் இஸ் 2 mm. இது பேசிக். அடுத்து இதுல இருந்து நம்ம என்ன பண்ணலாம், இது லென்த்துங்க. இது ஜெனரலா கேப்சூல் இப்ப நம்ம ஜஸ்ட் அப்படியே வெர்டிகலா திருப்பி பார்த்தோம்னா இந்த லென்த் வந்து எனக்கு ஹைட்டா மாதிரி இருக்கும். அப்ப can I say height of the cylinder, can I find height of the cylinder? இப்ப height of the cylinder என்னன்னு கேட்டீங்கன்னா அதாவது டோட்டலா 14 mm. அதுல இந்த ஹெமிஸ்பியரை மைனஸ் பண்ணிட்டோம்னா எனக்கு வந்து என்ன கிடைக்கும், சிலிண்டரோடது கிடைக்கும். அப்ப ஹைட் ஆஃப் த சிலிண்டர் என்னன்னா 14 mmல இருந்து நான் வந்து இங்க ஒரு 2 mm, இங்க ஒரு 2 mm, டோட்டலா 4 mm நான் மைனஸ் பண்ண எனக்கு என்ன கிடைக்கும், இந்த ஹைட் ஆஃப் தி சிலிண்டர் கிடைக்கும். அப்போ -4 பண்ண என்னதுங்க 10 mm. அப்ப நம்ம என்ன கால்குலேட் பண்றோம், ஹைட் ஆஃப் தி சிலிண்டர் 10 mm னு கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேங்களா? இப்போ ரேடியஸ் 2 mm கண்டுபிடிச்சிட்டோம், ஹைட் ஆஃப் தி சிலிண்டர் 10 mm கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ ஃபர்ஸ்ட் அவங்க என்ன கேக்குறாங்க, சர்ஃபேஸ் ஏரியா கேக்குறாங்க. அப்ப சர்ஃபேஸ் ஏரியா அப்படின்றது என்னதுன்னா பேசிக்கா curved surface area of 2 hemispheres, அதாவது curved surface area of 2 hemispheres plus இதோட curved surface area, அதாவது curved surface area of cylinder, curved surface area of cylinder போட்ட எனக்கு என்ன கிடைக்கும், total surface area கிடைக்கும். அப்ப surface area is nothing but curved surface area of 2 hemisphere. அப்ப ரெண்டு ஹெமிஸ்பியரை ஜாயின் பண்ணோம்னா எனக்கு என்னவா மாறிடும், ஸ்பியரா மாறிடும். அப்ப ஸ்பியரோட இது வந்து பாத்தீங்கன்னா இது 2 pi r square 2 pi r square, அப்ப என்னவா மாறிடும், 4 pi r square plus சரிங்களா curved surface area of the cylinder, அது வந்து என்னதுங்க 2 pi r h. ஓகேங்களா? அப்ப என்ன ஆகும்ப்பா, surface area is nothing but நம்மளுக்கு எது இதெல்லாம் காமனா எடுக்கலாம், 2 pi r எடுத்துட்டோம் அப்படின்னா இங்க என்ன இருக்கு 2r plus h. கரெக்ட்டுங்களா? அப்ப 2 into 22/7 into ரேடியஸ் எவ்வளவுங்க, ரேடியஸ் வந்து பாத்தீங்கன்னா 2 mm தான், ரெண்டுத்துக்குமே ரேடியஸ் 2 தான். அப்ப 2 into r, அது என்னதுப்பா 4 plus ஹைட் வந்து எவ்வளோ, ஹைட் வந்து 10.
So, about 2 into 22 by 7 into 4 plus 10, 14, 14 into 28. 1 7 is 7, 4 7 is 28. Now, போக்கும் போது 44 into 4. அப்போ எவ்வளோங்க 44 into 4 னா 4 4s are 16. 1 4 4 16, 76. 176 யூனிட் என்னதுங்க மில்லிமீட்டர் ஸ்கொயர். அப்ப சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த என்டையர் இது வந்து பாத்தீங்கன்னா 176 மில்லிமீட்டர் ஸ்கொயர். இது ஃபர்ஸ்ட் क्वेश्चनக்கான ஆன்சர். அப்ப செகண்ட் क्वेश्चनக்கான ஆன்சர் கேக்குறேன். சோ அப்ப செகண்ட் क्वेश्चनக்கு பாத்தீங்க அப்படினு கேட்டிங்கன்னா அவங்க என்ன கேக்குறாங்க வால்யூம் கேக்குறாங்க. அப்ப வால்யூம் ஆஃப் தி என்டையர் கேப்சூல் இஸ் நதிங் பட் வால்யூம் ஆஃப் 2 ஹெமிஸ்பியர் பிளஸ் வால்யூம் ஆஃப் என்னதுங்க சிலிண்டர். அப்ப வால்யூம் அப்ப டோட்டல் வால்யூம் இஸ் நதிங் பட் வால்யூம் ஆஃப் 2 ஹெமிஸ்பியர் வந்து என்னது அப்ப ஒரு ஹெமிஸ்பியரோட வால்யூம் வந்து 2/3 pi r cube. அப்ப ரெண்டு இதோடது 4/3 pi r cube பிளஸ் வால்யூம் ஆஃப் த சிலிண்டர். வால்யூம் ஆஃப் த சிலிண்டர் வந்து என்னது pi r square h. சரிங்களா? சோ இதுல நீங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன கிடைக்கும் என்டையர் வால்யூம் ஆஃப் தி கேப்சூல் கிடைக்கும். அப்ப இத நம்ம இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணி பார்ப்போம்னு வெச்சுக்கோங்க. இப்போ வால்யூம் இஸ் ஈக்குவல் டு 4/3 into 22/7 into r cube. R cube வந்து 2 cube 8 plus pi r square h. அப்ப 22/7 into radius r square அது என்னதுங்க 4 into 2. So இத நம்ம சால்வ் பண்றோம் 4/3 into 22/7 into 8 னா இங்க 7 8 னா approximately ஒரு 150 யூனிட் டிஜிட் 9. அப்ப 9 வருதுங்க 159 மில்லிமீட்டர் கியூப். ஸோ இதுதான் உங்களோட ஃபைனல் ஆன்சர். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த என்டையர் கேப்சூல் 176 மில்லிமீட்டர் ஸ்கொயர். அதே வால்யூம் ஆஃப் த என்டையர் கேப்சூல் 159 மில்லிமீட்டர். தேங்க்யூ.